ஹலோன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. 38 வருஷம் கழிச்சு மணிரத்னம் இணைகிறாரு. அவர் கூட சிம்பு சேர்ந்து இணைகிறாரு. இந்த காம்போ ஆகவோன்னு இருக்கும்னு ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டாங்க. அந்த ஹைப்புக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்துல சிம்பிள் லைனை மட்டும் பார்த்துருவோம். கமல் வந்து சிம்புவோட அப்பாவை கொண்டுட்டாரு அப்படின்ட்டு சிம்பு ஒரு கட்டத்தில் ஒரு ஆள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு கமல் அவங்க பழிவாங்க நினைக்கிறாப்புல. இவர் பழி வாங்குறதுக்கு கமல் சாகுற எல்லைக்கே போகக்கூடிய நிலைமைக்காது. இதுக்கப்புறம் கமலுக்கு நடந்த துரோகத்துக்கு இவங்கெல்லாம் கமல் எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றத சொன்னதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல இப்ப இந்த கேஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரையும் தேர்ந்தெடுத்த விதம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல அடுத்த சீன் என்ன நடக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மணிக்கு இருந்தது ரொம்ப வருத்தத்தக்க போயிடுச்சு. அதுலயும் இந்த படத்தை எதுக்கு 3 மணி நேரம் எடுக்கணும்னு தான் தோணுச்சு. படத்துல எதுவுமே இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இல்ல. சிம்பை வச்சுக்கிட்டு ஒரு 4-5 ஃபைட் இருக்கும் பார்த்தா அந்த ஃபைட்டுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. கடைசி ஒரு 1/4 மணி நேரம் வேணா ஓகேவா இருந்துச்சு இந்த படம். இந்த படத்தை பத்தி இவ்வளவுதான் பேச முடியும். மொத்தத்துல ஓவராலா இந்த படம் பார்க்கும்போது ஒரு தக் லைஃபான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சரியான தொக்கு லைஃப் தான் சொல்லணும். இப்போ இந்த படம் உங்களுக்கு தேட்டர்ஸ்ல வெளியே ஓடிக்கு இருக்கு. ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.